ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. நான்லாம் நம்ம ஹோட்டலில் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோங்க. ஆனால் அதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மடிப்போம். ஏன்னா அது எப்படி வரும்னு தெரியாது. மாவு பிசைய வைக்கணும், புளிக்க வைக்கணும், நிறைய கஷ்டம் இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் நான் வீட்டிலே சிம்பிளாக அழகாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் ஊற்றிக்கோங்க. அதையும் ஊற்றிக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் ஆறின பால்னாலும் சரி தான், காய்ச்சாத பால்னாலும் சரி தான், எதுனாலும் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம மைதா மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 1/2 கப் பால் ஊற்றிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் தேய்ச்சி மிக்ஸி ஜாரில் நல்லா மசியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருக்கணுங்க மாவு, அப்போ தான் நான் அழகாக வரும். இப்போ ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணியாச்சுங்க. இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ எதுனாலும் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கணும். சுற்றி விட்டதுக்கப்புறம் அவள் சிம்முலேயே வச்சு வேக விட்டுருங்க. இப்போ வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கலரில் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நான் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சிக்கன் கிரேவி கூட தான் இங்கே வச்சு சாப்பிட்றோம். நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் லேஸாகவும் இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.